Today's session, we are going to cover the missed out grammar portion which was in the prose Eidgah. We learned this first. Towards the end, as I informed last session, I'll be asking few questions, that is MCQs. The prose MCQs கேட்கப்படுறது இல்லையா, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கிராமர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுறது. இந்த பாடத்திலிருந்து 1 mark questions நம்ம கடைசியில பார்க்கலாம். I hope you have come prepared. So first we'll learn what is this determiners all about. Determiners. An apple. An apple a day keeps the doctor away. ஏன் மேம் இதை எழுதுறீங்க? ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஏன் டாக்டர் நம்ம பார்க்க வேண்டாம்? ஏன் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்? வெயிட் பண்ணுங்க, 2-3 சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதை பார்த்தோன்னே என்ன டிட்டர்மைனர், ஏன் இங்க இதை பயன்படுத்தப்படுறது, எல்லாமே நம்ம ஒன்னொன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, கீப்ஸ் தி டாக்டர் அவே. Ram has many cars. நிறைய கார்கள் இருக்கு ராமோட்ட. There are some potatoes left in the shelf. This pen is mine. இந்த பேனா வந்து என்னுடையது. இந்த பேனா என்னுடையது. சரி, இதெல்லாம் என்ன சென்டென்சஸ்? just like normal sentences. How do we identify what is the determiner over here? எப்படி நம்மளால இந்த வாக்கியங்கள்ல determiner இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்க and, the, many, some, my இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நான் டிட்டர்மைனர்ஸ்னு சொல்றேன். ஸோ டிட்டர்மைனர்ஸ்லாம் என்னன்னா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பெயர் சொல்ல வந்து அறிமுகப்படுத்துது. It introduces a noun in a sentence and it provides more information about it. அது எப்படிப்பட்டதுங்கிற தகவலை நமக்கு தெரிவிக்காது. அதை பத்தின தகவல்கள், it won't describe, it just gives information about it. Okay. Determiners are words. இங்க நான் சர்க்கிள் பண்ணிருக்கேன் இல்லையா, இந்த வார்த்தைகள்லாம் டிட்டர்மைனர்ஸ். இது என்ன பண்றதுன்னா, அதெல்லாம் வார்த்தைகள். they are words. they are the words that introduce a noun. ஒரு பெயர் சொல்ல அறிமுகப்படுத்துறது. an apple நான் சொன்னேன். ஆப்பிள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிது இந்த ஆன்ங்கிற வார்த்தை. காருங்கிறது நவுன், ஒரு பொருள் இல்லையா. ராமு ஹேஸ் கார்ஸ். ராமுட்ட கார் இருக்கு, நிறைய கார் இருக்கு. it is not describing, it is telling more about the cars. காரை பத்தின தகவல்கள் நிறைய இருக்கா, கொஞ்சமா இருக்கா, 1 இருக்கா, 2 இருக்கா, எண்ணிக்கையில சொல்லப்பட்டிருக்கா, இது போன்ற விஷயங்கள் எது சொல்றது? இந்த வார்த்தையான மெனி, இங்க ஆன்ங்கிற ஒரு வார்த்தை, சம்ங்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாமே பெயர் சொல்லுக்கு முன்னாடி உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தின கூடுதலான தகவலையும் நமக்கு தெரிவிக்கிறது. யாருடைய பேனா? என்னுடைய பேனா. So this word mine, it is a word that gives information about the noun. The words that provide, that introduces a noun, ஒரு பெயர் சொல்ல அறிமுகப்படுத்துறது, and provide information about it.
டிஸ்கிரைப் பண்ணிட்டுனா எப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ் ஆயிடுமே. எவ்வளவு இருக்கு, எத்தனை இருக்கு, அத பத்தின கூடுதலான தகவல் தான் இங்க இந்த டிட்டர்மைனோடைய வேலையே அதுதான். a tall building, a huge bag, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த வாக்கியத்துல இருக்குன்னா அதுல நம்ம என்ன பார்க்க முடியுது, அந்த பெயர் சொல்ல பத்தின விவரம் நமக்கு தெரியுது. எப்படிப்பட்ட ஒரு பை, எப்படிப்பட்ட ஒரு மாளிகை, இது போன்ற தகவல்கள் கொடுக்குது. அது எதோட வேலை, அட்ஜெக்டிவ்னுடைய வேலை. ஆனா டிட்டர்மைனரோட வேலை என்ன தெரியுமா, ஒரு பெயர் சொல்ல அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம அதை பத்தின கூடுதலான தகவலையும் நமக்கு தெரிவிக்கும். சரி, என்னெல்லாம் டிட்டர்மைனர்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் மேம் சென்டென்சஸ்ல? ஆர்டிகல்ஸ் பயன்படுத்துறோம், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பயன்படுத்துறோம், கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு இருக்கு, அதை பார்ப்போம். குவான்டிஃபையர்ஸ், ஆர்டினல் நம்பர், கார்டினல் நம்பர்ஸ்னு இருக்கு, அதெல்லாம் டிட்டர்மைனர்ஸ்ல அடங்கியிருக்கு. So determiners are always followed by a noun. Determiners are followed by a noun. The ball. You are telling specifically about one particular ball. That is the reason you are using this word the. ஏதோ ஒரு பந்துனா பால்னு சொன்னா போதும். The ball. I want the ball which is kept on the table. எனக்கு எந்த பந்து மேஜை மேல வைக்கப்பட்டிருக்கோ எனக்கு அதுதான் வேணும். I want the ball. I want the ball. It's not a ball. எனக்கு ஏதாவது ஒரு பந்துனா a ball. I want a ball. எனக்கு யாரோ ஒருத்தவங்க உங்க உறவுக்காரங்க கேக்குறாங்க, கடைக்கு போறேன், உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு பந்து வாங்கிட்டு வாங்களேன், I want a ball. ஆனா இதுவே நீங்க ஸ்பெசிபிக்கா எந்த பந்து உன்னோடது அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வாண்ட் தி பால் விச் இஸ் கெப்ட் ஆன் தி டேபிள். மேஜை மேல் வைக்கப்பட்டுள்ள பந்து தான் எனக்கு வேணும். அப்ப என்ன ஆகுது, அந்த பந்தை பத்தின கூடுதலான தகவல் எந்த வார்த்தை சொல்றது, தங்கிற வார்த்தை. இந்த தங்கிற வார்த்தை என்னன்னா ஆர்டிகல். சோ 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு நம்ம இங்கிலீஷ்ல பயன்படுத்துறோம். and, the. இந்த இரண்டுமே சிங்குலர் நவுன்ஸுக்கு உபயோகிப்போம். We use and for those words which is beginning with a vowel letter. Here we use this article a that begins with a consonant letter. Anything that you are telling in specific, ஒரு மலைகளை பத்தி சொல்லும் பொழுது, ரயில்வேஸ், நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது தங்கிற ஆர்டிக்கலை ப்ரீஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? So and one more kind of determiners is demonstratives. இது, அது, இவைகள், அவைகள், இது போன்ற வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்துல என்ன உபயோகிக்கிறோம்? this, இது, இது என்னுடைய பை, this is my bag, இது என்னுடைய பை. that is his purse, அது அவனோட பர்ஸ். these are mangoes, இவைகள் அனைத்துமே மாம்பழங்கள். those are beautiful shoes, அவைகள் எல்லாம் அழகான காலணிகள். those are his shoes, அதெல்லாம் அவனோட காலணிகள். this, that, these, those, இந்த 4 வார்த்தைகளும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்ல நம்ம உபயோகிக்கிறோம். இதுவுமே one of the kind of determiner. First one is articles. What are the 3 articles that we use? A and the. The second type is demonstratives. In this there are 4 words that is classified. 4 வார்த்தை தான். this, that, these, those. இது, அது, இவைகள், அவைகள். This is a bag. That is a dog. These are flowers.
Those are elephants. One more kind of determiners that we see is quantifiers. Ordinal number and cardinal numbers. Read. We have cardinal and ordinal numbers. First, second, so on, 100th, 50th. ST, ND, TH இது போன்ற எழுத்துக்களுடன் முடியக்கூடிய எண்ணிக்கைகள். I got the first prize in drawing competition. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது ஓவிய போட்டியில. He won second prize in Olympics. Cardinal number 1, 2, just the usual numbers that we used to count. 1, 2, 3, 4, முதலாவது, இரண்டாவது, நூறாவது, இந்த மாதிரி சொல்லும் பொழுது அது ஆர்டினல் நம்பர்ஸ் சொல்றோம். 1, 2, 3, 4 நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி நம்பர்ஸ் சொல்லுவோம்? How we usually say the numbers? Those are cardinal numbers. Ordinal numbers are those numbers that end with ST, ND, TH, முதலாவது, இரண்டாவது, நூறாவது, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் ஆர்டினல் நம்பர்ஸ். I have 5 shoes. என்கிட்ட 5 ஷூ இருக்கு. இதுல எது டிட்டர்மைனர் அப்படின்னா 5. 5 வந்து எதுல கேட்டகரைஸ் பண்ணுவோம்? கார்டினல் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். சரியா? So what are these quantifiers? Quantifiers are nothing but adjectives. They are adjectives. That give approximate, ஒரு தோராயமான, that give approximate or specific answer, உறுதியான பதில்கள், specific answers to questions. How much, how many, எத்தனை, எவ்வளவு, how much, how many. They are categorized into countable and uncountable nouns. எண்ணக்கூடியவை, எண்ண முடியாவை. இப்ப சந்தோஷம், எனக்கு வந்து 100 சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்கிட்ட 10 சாக்லேட் இருக்கு. So you are able to count. When you are able to count, you categorize it under countable nouns. Those nouns that can be counted in physical numbers, those are all uncountable nouns. Anger, angry, happiness, sadness. These are all uncountable nouns. இப்ப நம்மளால 1 கிலோ சர்க்கரை வாங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த 1 கிலோல எத்தனை சர்க்கரை துளிகள் இருக்குன்னு நம்ம எண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமா? Can we count them?
இஸ் இட் கவுண்டபிள்? என்ன முடியாது. அதுக்கு முன்னாடி குவான்டிஃபையர் ஆன 1 kg 1 லிட்டர், 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வா கடையில இருந்து அம்மா சொல்லுவாங்க. அந்த பாலை வந்து நம்மளால என்ன முடியுமா? கேன் பி கவுண்டட். we can just use these measurements. 1 liter, 1 kg. So those are all uncountable nouns. Okay, I'll share a page wherein it gives more information about this countable and uncountable nouns. Countable nouns are individual objects, people, places which can be counted. தனிப்பட்ட பொருட்கள், மனிதர்கள், இடங்கள், அதெல்லாம் நம்மளால எண்ண முடியும். Those are all countable nouns. A countable noun can be singular, both singular or plural. A friend, a house. In plural form, few apples, lots of trees, நிறைய மரங்கள். Although when you say it, you are not counting it exactly in numbers. But if you want to count, will you be able to count it or not? Yes, you can. உங்களால் கண்டிப்பாக எண்ண முடியும். But in plural form, what are the words that we are using? Few, lots of. Use the singular form of verb with a singular countable noun. Singular form of verb. Singular countable noun ஓட நம்ம உபயோகிக்கணும். There is a book on the table. ஒரு புத்தகம் மேஜையில் மேல் இருக்கிறது. அந்த மாணவன் அற்புதமானவன். That student is excellent. Use the plural form of verb with countable noun in the plural. There are some students in the classroom. சில மாணவர்கள் அறையில் இருக்கின்றார்கள். Those shoes are very big. Aren't they? அந்த காலணிகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. இல்லையா என்ன? Aren't they? Those shoes, those houses, I'm sorry. Those houses are very big. Aren't they? These, those, some, few, all these are words that we are using for plural form. Okay. So countable nouns are those that we can count. Are individual objects, people, places which can be counted. Those which can't be counted are called as uncountable nouns. இப்ப நீங்க ஒரு சிறப்பு வச்சிருப்பீங்க. இருமல், ஜுரம் அதெல்லாம் வரும். அது இந்த சிறப்பு பாட்டில எத்தனை மருந்து இருக்குன்னு தெரியுமா? எனக்கு ஒரு 50 ml பாட்டில் நான் சொல்லி வாங்குவேன் கடையில. ஆனா அந்த மருந்தை உட்காந்து நம்மளால எண்ண முடியுமா? The content which is inside it, will we be able to count? We won't. We are just measuring in terms of quantity. Those are all uncountable nouns. Sadness, சோகமா இருக்கிறது. நான் நிறைய அழுதேன். I cried a lot. I cried a lot. எத்தனை அழுதேன் அப்படிங்கிறது என்ன முடியுமா? Those are all uncountable nouns. Sofa, pen, ball, fruits, bulb, cupcake, candy, coins. These are examples which is given for countable noun. Singular form, cycle, cycles, bulb, bulbs, eye, eyes, watchman, watchmen, boy, boys, window, windows. Plural form, பன்மை வார்த்தைகள். They can be both singular and plural. ங்கிறதுக்கான உதாரணமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. Pencil, pencils. Uncountable nouns are also known as non-count or mass nouns. அதுக்கான வெவ்வேறு பெயர்கள் தான் இது. Uncountable nouns நம்ம எப்படி அழைக்கணும்னா non-count or mass nouns. These are those that we can't count, that we cannot count, are either weighed or measured or none. They do not exist in units. 10, 20 எண்ணிக்கையில சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு மெஷர் பண்ணிருப்போம், இல்லாட்டி அதை வே பண்ணி பார்த்திருப்போம். They are usually amorphous. அதிக அளவுல இருக்கு. And they cannot be divided into
டெஃபினைட் பீசஸ். இப்போ ஒரு கிலோ கேக் வாங்குறீங்க, அதை உங்களால ஒரு 10-15 பீஸா உங்களால வெட்ட முடியும். ஆனா இந்த சுகரை வந்து அந்த மாதிரி நம்மளால சேகரிச்சு சேகரிச்சு அப்படியே பிரிக்க முடியுமா? யூ காண்ட் measure it exactly or distribute in definite pieces like water, milk, sand, oil, cloth, gold, silver, sugar, rice. They represent quantity. Okay. Material noun and abstract nouns are uncountable. மெட்டீரியல் நவுன்ஸ்னா என்னலாம்? இந்த கோல்ட், சில்வர், காட்டன், அதெல்லாம் வந்து மெட்டீரியல் நவுன்ல பார்த்துப்போம். அப்டிராக்ட் நவுன்ஸ்ல எமோஷன்ஸ்னா நம்ம அப்டிராக்ட் நவுன்ஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? So pieces here a bar of gold, silver has been kept, honey is been kept, sugar, a teaspoon of sugar, a spoonful of sugar. இந்த ஸ்பூன்ல எத்தனை சர்க்கரை இருக்குன்னு நம்மளால எண்ண முடியுமா? ஒன்னொன்னா எடுத்து we can't. That is why it is categorized under uncountable nouns. So இந்த கவுண்டபிள் நவுனுக்கும் அன்கவுண்டபிள் நவுனுக்கும் நம்ம எப்படி வார்த்தைகள் பயன்படுத்துவோம் மேம்? என்ன முடியுங்கிறீங்க, என்ன முடியாதது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ கவுண்டபிள் நவுன்ஸ்ல என்ன வார்த்தைகளை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம்? எப்படி நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்தும். I'll write it on the board for you so that you can make note of it. Countable nouns. Those nouns that are still countable. Uncountable, it can be only measured but not written in exact numbers. A little salt is left. கொஞ்சம் உப்பு தான் மீந்திருக்கு. I want a bit of paper. A bit of. A large amount. In countable nouns, we use words such as a few, a number of students had gathered in the auditorium. A few apples are left out. கொஞ்சம் ஆப்பிள்கள்லாம் மீந்து போயிருக்கு. Several people have lost their lives in tsunami. நிறைய மக்கள் வந்து வாழ்க்கையை இழந்திருக்காங்க சுனாமி பொழுது. So pertaining to this, I'm having a small game just that we can finish in a minute or two to give a clarification on what is countable, uncountable now. Countable and uncountable now. We'll play this game. We play this, you will be able to understand how we are using words for a countable and uncountable now. How dash sugar do you want in your tea? உனக்கு எத்தனை சர்க்கரை வேணும் நீ குடிக்கிற டீல? எவ்வளவு சர்க்கரை வேணும்? எத்தனை சர்க்கரை வேணும் நம்ம சொல்லுவோமா? எவ்வளவு சர்க்கரை வேணும்னு சொல்லுவோமா? How much sugar do you want in your tea?
எவ்வளவு சர்க்கரை தேவைப்படுறது உன்னுடைய டீல. How dash apples are there in the fruit bowl? எத்தனை ஆப்பிள் பழம் இருக்கிற அந்த ஃப்ரூட் பவுல்ல? How much? எவ்வளவு? எத்தனை ஆப்பிள்கள்? எத்தனை? How many? You can count, right? எவ்வளவு ஆப்பிள் இருக்கு நம்மளால எண்ண முடியும் தானே? So it is countable. So we use word many. எத்தனை? There are dash potatoes in the cupboard. Some, any. இந்த இரண்டு வார்த்தையில நம்ம எந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்போம்? கொஞ்சம் உருளைக்கிழங்கு தான் கபோர்ட்ல மீந்திருக்கு, கபோர்ட்ல இருக்கு. There are some potatoes in the cupboard. There aren't dash tomatoes in the fridge. டொமேட்டோ பழமே ஃப்ரிட்ஜ்ல இல்ல. There aren't any tomatoes. There aren't இல்லைங்கிற பொழுது சம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒண்ணுமே இல்லைங்கிற பொழுதுதான். ஓகே, one of you answered some. கொஞ்சம் மீதம் உள்ள இருக்கு, மீதம் இருக்கு அப்படிங்கிற பொழுதுதான் சம் சொல்வோம். எதுவுமே இல்ல அப்படிங்கிற பொழுது ஆரண்ட்ங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இல்லங்கிறது தான் இங்க தெரிவிக்கிறது. அதனால there aren't any tomatoes in the fridge. ஃப்ரிட்ஜ்ல வந்து தக்காளி பழமே இல்ல. One potato, two potatoes. Which is the right spelling for it? இரண்டு உருளைக்கிழங்குகள். Two potatoes. This is the right spelling. It is a simple one, but at times we get confused with these spellings. One knife, two knives. Knives. F வந்து எழுத்து நீக்கப்பட்டு BES சேர்க்கப்படும். One fish, two fish. Actually, Englishல வந்து plural form of fishக்கும் deerக்கும் SO, ESO சேர்க்க மாட்டோம். For the plural form of these two remains to be the same. Fish ன்னு சொல்லுவோம். It doesn't have any plural form. In plural form also it remains fish. One child, இரண்டு குழந்தைகள், two children. How dash pepper do you want on the chicken? எத்தனை மிளகாத்தூள் உனக்கு வேணும் இந்த சிக்கன் மேல போடுறதுக்கு? How much? எவ்வளவு? How much chocolate do you want to eat? How many chocolate do you want to eat? எவ்வளவு சாக்லேட் நீ சாப்பிடணும்னு நினைக்கிறேன்? How much chocolate do you want to eat? So these questions were pertaining to countable and uncountable nouns, wherein we used some, few, many, any, much போன்ற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தினோம். So determiners are those words that introduces a noun and it gives more information about it. In that, there are various kinds of determiners. Those are quantifiers, countable and uncountable nouns, articles, demonstratives. Articles la a and the, demonstratives la this, that, these, those. Possessive pronouns என்னுடையது, mine. So next we are going to see the MCQs that I had told in the beginning. So have a notebook or a paper wherein you can make note of the answers. Okay. These questions were asked in previous exams. Based on that, I have chosen them. Please make a note of it and give a try. Choose the correct synonyms from the options below. Greener. It means fertile, signal to go, more green color. இந்த பாடம் சம்பந்தமா நீங்க நினைச்சு பதில் எழுதணும். கிரீனர்னா பசுமையா இருக்கிறது,
இங்க பசுமையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? செழிப்பா இருக்கிறதா? இந்த சிக்னல் நம்ம வண்டி எல்லாம் போறத டிராபிக் சிக்னல்ல மாட்டிப்போமே, போலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை தெரிவிக்குமே, அதுவா? இல்லாட்டி ரொம்ப பச்சை பசுமையா இருக்கிறது, பசுமையா இருக்கிறது, மோர் கிரீன் கலர். என்ன பதில்? நோ நீட் டு டெல் இட் அவுட். யூ கேன் மேக் நோட் ஆஃப் தி ஆன்சர்ஸ். கொஸ்டின் 1 போட்டு ABC இதுல எது சரியான பதில் உங்களுக்கு தோன்றதோ நீங்க அங்க எழுதலாம். கொஸ்டின் 2 லார்க். So if you are answering over here, C isn't the right answer. Think and write. Soiled. Put soil, dirty, added soil. I'll not be discussing the answers here. Next session, I will tell the answer. Please make note of it in your book. Question number 4. Vendor is a person who sells something. ஒரு நபர் ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அவங்களை வெண்டார் அழைப்போமா? ஒரு பொருளை வாங்குறவங்க இல்லாட்டி பேங்கர், வங்கியில வேலை செய்யறவங்கள வெண்டார்னு அழைப்போமா? I'm happy that most of you are answering for the questions. Please make note of it in your book or paper. Excitement means anxious, feeling of enthusiasm, eager. Excitement, anxious, feeling of enthusiasm, eager. Any centers are answering today? Good. Question 6. Smashed, drunk, fallen, broken into pieces. Question 7. Miserable. Miserable means wretched, awful, uncomfortable. Mounted, arranged, raised, sat on a horse. Please think and write the right answers. Think about the pros and write the answer. பொதுவா அந்த வார்த்தையை வச்சு ஆன்சர் எழுத வேண்டாம். இந்த கதை சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் இது. அதுல என்ன வார்த்தை பொருந்துதோ அதை தேர்ந்தெடுத்து எழுதணும். Embraced, fastened, hold close one lovingly, hold tightly. By mistake, the 9th answer was mentioned. Question 10. Occurred,
A thought coming into the mind, stop, lost. Noticed, recorded, caught sight of, remarked. Question number 12. Contrary, alike, very pretty, opposite. Pick the correct antonyms. That is the opposite words that you need to choose with the given options. Take, opposite is give, leave, pick. I hope the first one is very easy. Correct, exact, incorrect, true. Fall, descend, okay. Fall, ascend, sink. Mounted, dismounted, climbed, increased. பொதுவாகவே இந்த சினோனிம் ஆண்டனிம்ஸ்ல என்ன ஆகும்னா ரெண்டு வார்த்தைகள் ஒரே மாதிரியா இருக்கும். ஒண்ணு மட்டும் தான் எக்ஸாக்டா ஆப்போசிட் வேர்டா இருக்கும். மீதி இரண்டு வார்த்தைகளுமே ஆண்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் சினோனிம் வேர்ட்ஸா இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். Bought, gave, took, sold. Expensive, costly, valuable, inexpensive. Beautiful, ugly, cute, pretty. Patient, impatient, calm, kind. What do you say as the opposite word for patient? Died, departed, perished, lived. Earn, spend, get, gain. Poorly, richly, badly, grimly. Precious, worthless, expensive, costly. Choose the correct answer. They were taking their treasures out of their pockets and counting. What were their treasures? Toys, coins, sweets. Hamid's father died of no money, no food, cholera. எதனால ஹமீதினுடைய அப்பா இறந்தார்? Hamid saw a pile of tongs at the shop. Hardware, jewelry, sweet shop. Where did he find these pile of tongs? இந்த இடுக்கிகள்லாம் எங்க பார்த்தான்? Sammy wanted to exchange his 8 paise worth for tongs. Sesame seed candy, water carrier, tambourine. சாமி வந்து எதுக்கு வந்து தன்னுடைய எந்த பொருளை வந்து இந்த டாங்குக்கு மாத்திக்கணும்னு நினைச்சான்? Hamid bought tongs so that he carries it like a musical instrument. His granny will not burn her fingers again. He can carry it on his shoulders like a gun. Why did he purchase it?
I hope you have written the answers. மொத்தமா பதில் எழுதாட்டியும் 1A 2B 3C அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி எழுதியிருந்தா கூட போதும். As it is a recorded session, you can look back again. மறுபடியும் பார்க்கலாம் என்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருந்ததுன்னு. I hope you have written it. I shall end my session here. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.